शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् यथोक्ते अर्थे सर्वज्ञवचनं प्रमाणम् आरुक्षोर्मुनियोगं कर्म कारणमुच्यते योगारूढस्य तस्मिन् शमवेदी. அதாவது கர்மானுஷ்டானங்கிறது மோட்சத்துக்கு எப்படி சாசனம் ஆகுது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தூரத்தை இருந்து சாசனம். இந்த கர்மானுஷ்டானங்கிற படியில ஏறினாதான் மேற்கொண்டு இவன் தியானத்துக்கு போகணும். அதுக்கு தேவையாக இருக்கு இந்த படி. அதனால இது மோட்சத்துக்கு சாசனம். ஒரேடியா தள்ளி விட முடியாது அப்படிங்கிறது இதான சித்தி கிரமம் மேல கூட சொல்லுவார். இப்ப இந்த விஷயத்த சாட்சா பகவானே சொல்லிட்டார். இந்த விஷயத்துக்கு சர்வஜ பிரமாணம், சர்வஜனான பகவானுடைய வச்சனமே பிரமாணம். இதற்கு விசார பகவத்கீதையில ஆரோக்கியோர் முன்ன யோகம் கர்ம காரணம் யோகம் அப்படின்னு ஒரு நினைவு. அந்த யோகத்தை இவன் ஏறி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா அதுக்கு கர்மானுஷ்டானம் தான் சாதனம். காரணம்னா இந்த சாதனம். அந்த யோகம்ங்கிற ஒரு நிலைய இவன் பிடிக்கிறதுக்கு இவன் பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானம் உதவும். அதுதான் உதவும். இந்த கர்மானுஷ்டானத்தினாலே அந்த நிலையை அடைந்துட்டான்னு வச்சுக்கோ. யோகா ரூபன்னு வந்தது. யோகம் ஆரூகா யோகாரூகா யோகம். அப்ப என்ன பண்ணலாம்? தத்தைவ சமஸ்காரம். அதே ஆள்தான் ஏற்கனவே யோகம் ஆரூக்குவா இருந்தான். ஏறணும் அப்படின்னு நினைச்சா இப்ப ஏறிட்டான். ஏறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கர்மா அப்படி வேலை முடிஞ்சது. அதனால கர்மனாம் உபசமனா, அதாவது சன்னியாக. அப்போ ஒரு கட்டம் பரியந்தம் வரத்துக்கு கர்மானுஷ்டானம் சாதனமாக இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுன்னா, அந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சன்னியாசம் அப்படின்னு சாமியை சொல்லியிருக்காங்க. இப்போ கர்மானுஷ்டானம் இந்த இந்த வழியில வரத்துக்கு சாதாரணமா இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். அது எப்படி சாதனமாகுங்கிறத வரிசையா சொல்லுவரா. நித்திய கர்மானுஷ்டானாது தர்மோ, நித்திய கர்மாக்களை விடாம அனுஷ்டானம் பண்ணினானே ஆனால் அதிலே வந்து தர்மம், அதாவது புண்ணியம் வரும். புண்ணியோத்பத்தி, புண்ணியங்கள் தர்மோத்பத்தே பாபாதி. புண்ணியம் வந்ததுன்னா அந்த புண்ணியத்தால என்ன வரும்? ஏற்கனவே இருக்கிற பாபம் அழிக்கும். பாபஹானி, பாபம் எவ்வளவு புண்ணிய பாபம் வித்தியாசம்னா என்ன ஆகும்? ததா சித்தி. பாபம் நிவர்த்தியாச்சுன்னு சொன்னா சித்தத்துக்கு தான் பாபம் இருக்கு. பாபம் புண்ணியம் எப்பவுமே வேதாந்த திருஷ்டியில பார்த்துக்க அந்த காலத்தை ஏற்படும். அதுலதான் ஆத்மாவுக்கு எதுவுமே வேற எங்க இருந்தாலும் அதை வந்து அச்சாரத்தால ஆத்மாவில தெரியறதே தெரியல. இதெல்லாம் ஆத்மாவில வாஸ்தவமா இருக்கு. அப்ப அந்த கரணத்திலேருந்து இந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆச்சுன்னா அந்த அந்த கரணம் என்ன ஆகும்? சுத்தமாயிடும். ததா சம்சார யாதாத்மிய அவபோதா. சித்தத்துக்கு வந்தா என்ன ஆகும்? சுத்தமான சித்தம் வந்து கொடுக்கணும்னு சொன்னா இந்த சம்சாரத்தினுடைய உண்மை புரிஞ்சு போகும். சம்சார யாதாத்மியம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வாஸ்தவம் அப்படி இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதனால எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுபேஷனம் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனுக்கு தான் வரும். அந்த சுத்தமான கிருஷ்ணன் வந்தவனுக்கு தான் அது தெரியும். இது வாஸ்தவம் தான். இல்லைன்னா ஜென்மா மிருத்யுன்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாரு. ஜென்மாவால சந்தோஷப்படுறான் இல்லையா? சந்தோஷப்படலாம்.
ஆக ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷம் மற்றவர்கள் உண்டாயிரத்தை சந்தோஷப்படுறான். இப்ப இப்படி பார்த்துட்டு இதெல்லாம் அதோடைய யாசாக்கு தெரியாததுனால, ஏன்னா இது நிச்சயம் நிச்சயமா இருக்கிறதுனால நான் எந்த சுகமும் எடுத்து அதனால சித்தசித்தியானால்தான் இது கழிவு, இது இவனுடைய ஞாபகத்துக்கு வரும். அதனால சம்சார யாசாத்ம அவபோதா சுத்தி சுத்தியால வரக்கூடிய சம்சார யாசாத்தியம் தெரியும். என்ன புரியுது? நமக்கு ஆத்ம யாசாத்தியம் தான் தெரியும் இல்லையா? நமக்கு வேண்டியது என்ன? ஆத்ம தத்துவம். சம்சாரம் எப்படி இருக்கக்கூடிய அப்படின்னு கேட்டா அதுக்கு கணக்கு சொல்றேன். சம்சார யாசாத்தியம் அவபோதா தத்தோ வைராக்கியம். இந்த சம்சாரத்துடைய உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா அப்ப அதை செய்தி வாண்டாம வைராக்கியம் கேட்கணும். வைராக்கியம் என்றா என்ன லாபம்? ததா மோக்ஷம். சம்சாரத்துல வைராக்கியம் வந்தாதான் மோட்சம் வரணுங்கிற ஆசையே வரும். இல்லைன்னா சம்சாரத்தை தான் ஆசைப்பட்டு, சம்சாரத்தையே தான் அவன் ஆசைப்பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்படுவானே சொல்ற. இதுல விடுபடணுங்கிற ஆசை. அதனால மூக்குக்கும் சரி, மூக்குக்கு உள்ளதுன்னா அதுக்கப்புறம் என்ன? ததுபாய பரிவேஷனம். மூக்குன்னா மோட்சம் வேணுங்கிற இச்சை தானே மூக்குக்கும். மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசை வந்ததுன்னா அப்புறம் அவன் தேடி பார்ப்பான் என்ன பண்ணியா மோட்சம் வரும். மோட்சத்துக்கு உபாயம் என்ன அப்படின்னு தேடுவான். இதான் உபாய பரிவேஷனம். தேடினா அவனுக்கு அப்புறம் கிடைக்கும். எதுல தேடுவான்? தேடத்துக்கு தேடணும். மோட்சத்துல உபாயம் இருக்கா, அடுத்து உபாயம் இருக்கு, என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் உபாயம் இருக்கோ இல்லையா? அப்ப மோட்சத்துக்கு என்ன உபாயம் இருக்குன்னு தேடி பார்ப்போம். தேடி பார்த்துட்டு அங்க கிடைக்கும். ததா சர்வ கர்ம சாதன சந்நியாசா. உபாயம் தெரியுதுன்னா உபாயத்தை தெரிஞ்சுட்டு சரிதான் முடிவுக்கு இந்த சர்வ கர்ம சாதன சந்நியாசா இதை வந்து. ஏன்னா கர்மாவால அதனுடைய சாதனங்கள்னால ஆபம் வேண்டியது ஆயுள். அதனால எந்த நிலைக்கும் மரணமோ மூச்சுக்கும் வைராக்கியம் தான் அதனுடைய பரம உத்கர்ஷம், அதுக்கு ஸ்தலம். அது வந்தாச்சு. சித்தசித்தி துவாரா வைராக்கியம். இவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னு சொன்னா இன்னும் கர்மாவால நமக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை சரிதான் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ததா யோகாபியாசா. இந்த கன்னியாசத்தை வந்து அவன் யோகாபியாசம் பண்ணுவான். யோகாபியாசம் தான் என்ன? இதெல்லாம் யோகம்னு சொல்லிட்டு பிரபல மனநிலையாசம் தான் யோகசாஸ்திரத்துல சொன்னது. ஏன்னா இது வந்து முற்றுவாக இருந்து மோட்சத்துக்கு சாதனமான ஆத்மத்தியானத்தை அடையணும்னு ஆசைப்படுறதுனாலே தியானம் பிரமாணத்தால் தானே வர முடியும். மனோநிலையினால வராது. அப்போ அந்த பிரமாணங்களுடைய வேதாந்தம் ஒண்ணுதான் இருக்கணும். அதனால வேதாந்தத்தை பத்தின சிரவணம், அது சொன்ன விஷயத்துல மனனம், அது சொன்ன விஷயத்துல நிதித்தியாசனம், இதைத்தான் இந்த யோக சப்தத்தினால இவர் நினைக்கிறார். யோகாபியாசா. இதை அவதாரம் பண்ணா என்ன கிடைக்கும்? சதா சித்தவரணா. இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதை அபியாசம் பண்ணினார்கள். அதனால என்ன ஆகும் சொன்னா இவருடைய சித்தமானது பிரத்யேகாத்மாவில ஸ்திரமாகும். வேற வெளியே போகாம ஓடியே ஓடுறது. இதுதான் பிரத்யக் பிரவணதா. பிரத்யக் பிரவணதான்னு அர்த்தம் இருக்க பிரத்யேகாத்மீவ அப்பிரஜன. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம சித்தம் சில விஷயத்தை நம்ம பேசாமலே போகுது. நாம அதுக்கு போகணும்னு ஆசைப்படுது. ஆனா இது போறது ஏன் அப்படி போறது? ஏன்னா அந்த விஷயத்துக்கு அதுக்கு வாசனை இருக்கு, சத்துன்னு போகுது. இப்ப என்ன ஆச்சு? ஆத்மாவுக்கு போகணும்னா தானா போறதோ நாமளா பலாத்காரமா சுற்றி வைக்கிறது ஏன் அப்படிங்கிறாங்க. ஆத்மாவுக்கு போய்தான் போறது, ஆத்மாவுக்கு விலகிதான் போறது. ஆத்மாவோட நானே வைக்கிறேன்னு சொல்லி வருவோம் கிடையாது. ஏன்னா அதோடைய வாசனை வேறுகின்றாரு. அப்ப இப்ப என்ன ஆச்சு? சித்தனை சுற்றி ஆயிடுச்சு. அதுல சிரவணம் பண்ண நிதித்தியாசனம் அதுக்கு ஆகுங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே நீங்க தானாவே நீங்க கூட ஆபரேஷன் பிரத்யக் பிரவணதா புத்திக்கு என்னன்னு புத்தின்னு சொன்னா
நாம ஒன்றும் பெருசா பிரயத்தனத்தை பண்ணி அதை கொடுத்து வைக்க வேண்டியவங்க இல்லை, அது தானாக வெளியே போல இருக்கு. இதுதான் பிரத்யக்ஷ பிரபலதா. இந்த மாதிரி திட்டம் ஆயிடுச்சுன்னா இப்ப மகாவாக்கியார்த்த ஞானம் சக்தி வரும். தத்துவமத்தியாதி வாக்கியா தப்பரிஞானம் சாட்சா்காரம் எடுக்கணும். தத்துவத்தை ஏற்கனவே கவனத்திலேயே அந்த வந்திருக்கேன், தத்துவத்தை எல்லாம் வந்திருக்கேன். ஆனா அந்த வாக்கியார்த்தம் ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த சித்தம் எப்போ பிரத்யேகாத்ம பிரபலமாக ஸ்திரமாக நிற்குமோ அப்போ இவருக்கு அந்த வாக்கியத்திலிருந்து சாட்சா்காரம் தத்துவசாட்சா்காரம் அவித்யோ. இந்த சாட்சா்காரம் என்ன ஆகும்? விநாசம் ஏற்படும். அவித்யோச்சேதா. அவித்யோச்சேதமாகுதுன்னா அப்ப என்ன கிடைக்கும்? நான் வேற புதுசா இருக்கா எப்போ போல இருந்துவான் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்துவான் முடிஞ்சு போச்சு. அப்ப எவ்வளவு தூரம் கர்மா உத்தியோகம் பண்றது? இது எல்லாரும் நிர்மூலத்தில் இருந்தது எது? விசேஷமாக ஆஹா ஆறாவது பட்டார். ஆறாவது தூரத்தை இருந்தது. இது மோட்சத்துக்கு சகாயம் பண்ண மோட்சம் வருது. அதனால இது வேண்டியதுதான். இது ஒன்றும் ஆரம்பத்தில் இது வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை. அதனால வரக்கூடிய சுத்தமா இருக்கிறதும் வேண்டாங்களா? அதான் அது பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு சுவாத்மன்யவ அவஸ்தானம் எப்படி சொல்றது? மோட்சம்னு சொன்னா யாரும் சில பேர் சொல்றாளே இங்கேயோ அங்க போகுது இங்க போகுது லோகத்துக்கு லோகாந்தரங்க மரணம் அப்படின்னு சொல்றாளே. அது சொல்ற பிரமாணம் பிரம்ம யுவசம் பிரம்மா விமுக்தே. இந்த இவ பிரம்மா பேசினா பிரம்மமாகிறான்னு பிரம்மத்திலே லயம் அடைகிறான். அதாவது இவர் பிரம்மமாகிறான். முன்னாடி பிரம்மாதான் பிரம்ம யுவசன். இப்ப எல்லாம் புதுசா ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே புதுசா ஆகல. இப்ப முன்னாடி பிரம்மமாவே தான் இருந்தான், இப்ப இப்படியான பிரம்மமாவே இருக்கான். அப்ப என்னது பிரம்மம் ஆகிறான்னா என்ன அர்த்தம்? தெரியாம இருக்கு, அழுத்து வருது. அதனால தெரியல தானா பிரம்மங்கிறது. இப்போ தெரிஞ்சு போச்சு. இதுதான் அதாவது பிரம்மன் பிரம்மாப்பு விமுக்தே விமுக்தேங்கிறது அந்த அர்த்தத்தை தான் இருக்கு. சாதாரணமா இந்த விமுக்தே விமுக்தே தப்பப்படுத்தலையா? இதை முதல்ல ஜீவன் முக்தம் அப்புறம் விதேக முக்தின்னு அர்த்தம் ரெண்டாயிரம் சொல்றது. ஜீவன் முக்தி விதேக முக்திங்கிற அர்த்தத்தையும் இது இருக்கு. ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போற அர்த்தம்னா ஏற்கனவே முக்தம் தான். ஜீவன் முக்தி விதேக முக்தி இல்ல, பந்தனா இருக்கிற பந்தம் நாம நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலையும் இந்த ஆத்மஸ்வரூபம் நிஜமா பந்தம் இல்லையே. அப்ப முக்தமா தான் இருக்கு. முக்தமாக இருந்தே அந்த ஆத்மஸ்வரூபம் முக்தி அடைகிறது. விமுக்தே விமுக்தே. அதனாலதான் சுவாசத்திலேயே அவர்தான் புதுசா எதுவும் வரல, தன் சொரூபத்திலேயே நிலைத்து நின்றுள்ளது. இதுதான் பாரம்பரிய கர்மம் தியாகவித்யாங்கிறது. ஞானவர் அவிரோதித்வா கர்ம அவித்யாம் பாரம்பரிய பரம்பரையா. நீ எவ்வளவு பக்கம் பெஸ்டா காமிச்சிட்ட. கர்மானுஷ்டானத்திலிருந்து புண்ணியம் வருது, புண்ணியத்திலிருந்து பாபம் நிவர்த்தியாது, பாப நிவர்த்தியிலிருந்து சித்தம் சுத்தமாகுது, சித்தம் சுத்தமானால் எதுல வைராக்கியம் வருமோ அதோட உண்மையான நிலை தெரியும். அப்புறம் வைராக்கியம் வரும். இப்படி வரைக்கும் ரொம்ப தூரத்தை வேலை பண்ணிட்டு அந்த கர்மா இல்லையா? அதான் பரம்பரையா கர்மாவானது இந்த நிகழ்ச்சியே அவித்யா நிகழ்ச்சிக்கு சகாயம் பண்ணும். அவித்யா நிகழ்ச்சி தியானத்தை போல இல்லை. தியானம் வந்தா அடுத்த க்ஷணம் அவித்யம். கர்மா அப்படி இல்லை. தியானவத் நான் அதாவது ஏன் ஞானவத்து கர்மா அவித்யாம் ந நிரப்பதி. இப்ப ஏன் அவிரோதி ஞானத்துக்கு அஜானத்துக்கு நேர விரோதி. அதாவது ஞானம் வந்துருக்குன்னா அஜானம் இருக்காது. ஆனா கர்மா அப்படி இல்லை. இது அவித்யத்துக்கு விரோதி இல்லை. இருந்தாலும் அதுக்கு இந்தியாசத்துக்கு எப்படி காரணமோ அவ்வளவு பண்ணும் கூட இருந்து தெளிவா பண்ணி அதை சொல்றேன். கர்மஸ்காரியம் அனுபவி முக்து சம்பாவியதே நாது முக்து எஸ்தம்பவதி தத் கர்ம அபேட்சத்தை தவிர்த்தது. அடுத்த ஸ்லோகம். இது கர்மாவை சேர்க்கணும், கர்மாவால மோட்சம் வரும்போது சொல்றேன். இந்த கர்மா மோட்சத்துல என்ன பண்றது? மோட்சத்தை கர்மாவால செய்ய வேண்டியது
காரியம் ஏதாவது இருக்கலாம். கொஞ்சம் கூட இல்லை. கர்மண காரியம் அணு அதி ஒரு சின்ன அணு கடுகளவுக்கு கூட மோட்ச காலத்திலே இல்லை, சம்பவிக்காது. கர்மானுஷ்டானம் பண்ணி மோட்சத்துல எந்த அவஸ்தை பிடிச்சது? ஏன்னா நான் சொன்ன மோட்சங்கிறது வாத்மன்யேவ அவஸ்தானம். நீங்க ஒரு சமயம் லோகாந்திர பிராப்தி மோட்சம்னு சொன்னீங்கன்னா அங்க வேலை இருக்கு கர்மாவுக்கு. இதே போறதே வருகிறோம், போறதுக்கே கர்மாவாங்க இல்லையா? ஆக இதேக்கு வேற லோகாந்திரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த கர்மா வேண்டிருக்கு, அங்க வேலை இருக்கு கர்மாவுக்கு. ஆனா தன்னுடைய சொரூபத்திலேயே இருப்பதற்கு அதான் மோட்சம் சொன்னோம். அந்த மோட்சத்துக்கு கர்மா எந்த விதத்தில உபகாரம் பண்ணும்? கொஞ்சம் போக வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை, இருக்கிற இடத்துல எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துவிடும். இது கர்மாவால வந்ததுன்னு சொன்னா கர்மாவால என்ன வந்தது? அதுவும் அப்படி இன்னும் கர்மண காரியம் இன்னும் சம்பாத்தியத்தை இது கூட கர்மாவால வரக்கூடிய பிரயோஜனம் அங்க தெரியல. அது மாத்திரம் இல்லை, முக்தவும் சம்பவத்தி. நான் சொல்ற முக்தியில எது இருக்கோ அதுக்கு கர்மாபேட்சை. ஆத்மேவ அவஸ்தானம் முக்தின்னு சொல்லுங்க. ஆத்மஸ்வரூபமாவே இருப்பதுதான் மோட்சம் அப்படின்னு. ஆத்மஸ்வரூபமா எப்பவுமே இருக்கு. அப்போ கர்மா வந்தாதான் இது ஆத்மஸ்வரூபமாகும் அப்படின்னு சொல்றது இருக்கோ. ஆக ஆத்மஸ்வரூபமானது தான் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதற்கு கர்மாவை அபேட்சிக்கிறது அப்படின்னு சொல்லலாமோ? இது புதுசா உண்டாகக்கூடிய ஒரு வஸ்துவா இருந்ததுன்னா ஆத்மஸ்வரூபம் புதுசா வரணும் அப்படின்னு சொன்னா ஓ அப்படின்னா நிறைய வேலை பண்ணலாம், கர்மாவால அதை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆத்மஸ்வரூபம் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தனக்காக கர்மாவை சேர்த்து அபேட்சிக்காது. நாடு உள்ளவும் சம்பவத்தை கர்ம அபேட்சத்தை அது இருக்கு. உற்பாதியம் ஆக்கியம் சம்ஸ்காரியம் விகாரியம் இல்லை கிரியாபலம் நைவம் முக்தி யதா தஸ்மான் கர்ம சத்யாக நகாசி. கர்மாவுடைய பலன் என்ன, கிரியையால வரக்கூடிய பலன் என்னன்னா மொத்தம் 4 விதத்துல எல்லாம் உற்பாத்தியம் ஆத்மம் சம்ஸ்காரம் விகாரியம் அப்படின்னு கர்மாவால வரக்கூடிய பலன் 4 இருக்கு. உற்பாத்தியம் அப்படின்னு சொன்னா இந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இல்லை, இது பண்ணிறதுனால வந்தது அப்படின்னு சொன்னா உற்பாத்தியம். உதாரணம் கடத்தை தன்னுடைய கர்மாவால கிரியையால பண்றான், அவனுடைய தன் பிரயத்தனத்தினால உற்பத்தி பண்றான். இவன் அந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கட்டம் கிடையாது. இதெல்லாம் பண்ணி முடிச்சு பார்த்தா கட்டம் வந்தது. அப்ப என்னாச்சு, இவன் பண்ணின வேலையாலே என்ன பலன் கிடைக்குது? கட்டங்கிற பலன் கிடைக்குது. அது என்னவா இருக்கு? உற்பாதம். இவனுடைய வியாபாரத்தினாலே அது உண்டாகக்கூடியதாக இருக்கு. முதல்ல கவனம். ஒரு கிராமத்துக்கு நம்ம போறான், வேற கிராமத்துக்கு இருக்கா இன்னொரு கிராமத்தை அடையலாம். அடையணும்னா என்ன பண்ணணும்? இங்க இருந்துட்டே அடைய முடியாது, அதுக்கு வேலை செய்யணும். வண்டியில ஏறி போகணும். ஏன் வண்டியில ஏறி போறது, வண்டி போறது, ஓடுறது, எப்படியோ போறதுங்கிற ஒரு கவனக்கிரியை இருக்கு இல்லையோ. அந்த கவனக்கிரியைக்கு பலம் என்ன? கடைசியில பார்த்தா கிராம பிராப்தி ஆயிடும். இவன் கிராமத்தை போய் சேர்ந்து விட்டாங்க. இதுதான் அது இருக்கு. இந்த இடத்துல கிராமம் லட்சத்து இருக்கு. ஆனா இந்த கவனக்கிரியாலே கிராமம் உற்பத்தி ஆகல. அது ஏற்கனவே சுத்தமா இருக்கு. இவன் தள்ளி இருந்தா இப்ப அங்க போய் சேர்ந்துட்டான். அப்ப கிராம பிராப்தி, கிராம சம்பந்தம். இந்த எதேக கிராம காமகா அப்படின்னு வரும், எதேக ஸ்வர்க காமகா வரும், பசு காமகா வரும், கிராம காமகா வரும். இப்படி 2 வேதத்துல எல்லா காமகாவும் வரும். இப்போ உத்தரகாமகம், உத்தரகாமகா அப்படின்னு சொல்ற இடத்துல இவனுக்கு புதுசா கொண்டு பரப்பான் இல்லையா? உத்தரகாம பண்ணினாங்க இல்லையா? ஆனா கிராமகாமகா சொன்னா புதுசா கிராமம் இருக்கிற கிராமம் இவருக்கு வந்து ஏன் மற்ற இடத்துல. அப்ப என்னாச்சு,
அந்த யாகத்துடைய பலனே சில இடத்துல உற்பாத்தியமாக இருக்கு, சில இடத்துல பிராப்தியமாக இருக்கு. பசுதாமகங்கிற அப்படின்னா யாகம் பண்ணத்தால பசு உண்டாகப்படுத்தும் இல்லை. இந்த யாகம் பண்ணினவனுக்கு நிறைய பசு வந்து சேரும். அதுவும் பிராப்தியம் நடக்குது. சமஸ்காரம் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அவகாசம் பண்றான். அவகாசம் பண்ணினா வீதிங்கிறது வீதி காவத்தை வந்து சஞ்சலமாக ஆகுது. அப்ப முன்னாடி உள்ள காவம் போச்சு, புதுசா ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா இதுக்கு விகாரம். வீதிங்கிறது நெல்லா இருந்தது, குச்சினதுக்கு அப்புறம் இது நெல்லா இல்லை, அரிசி ஆயிடுச்சு. அப்ப இது விகாரங்கிறது. சம்சாரியங்கிறது என்ன? சம்சாரம் விகாரம். சம்சாரத்தை இருக்கும். சம்சாரிங்கிறது என்ன? புரோஷம் பண்ணிட்டா என்ன ஆச்சுன்னு தெரியாது, அப்படியேதான் இருக்கு. அப்ப புரோஷனம் பண்ணினதுனாலே நம்ம கண்ணு தெரியாத மாதிரி ஒண்ணும் வரப்படல. ஆனா சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் கண்ணுக்கு தெரியாட்டாலும் அது மேற்கொண்டு வேலைக்கு உபயோகம். புரோஷனம் பண்ணினா வேலை பண்ணா குருடாட்டம் வரும். குருடாட்டத்திலிருந்து இந்த அபூர்வம் யாகம் பண்ணி அபூர்வம் இல்லைன்னா சுத்தி குறைச்சல். சுத்திங்கிறதே நம்ம கண்டு தெரிய ஒரு விஷயம், அதுவே ஒரு அபூர்வ ரூபம் தான். அதனால அது சம்ஸ்காரம் சொல்றது. இந்த முக்கியில இது எதுவும் நாசம் முக்கியம். அதாவது இவர் சொல்ற முக்கிய ஊருக்கு போற முக்கியா இருந்தா அதுல கிரியாபலம் இருக்கு, பிராப்திக்கும் வரும். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை அவஸ்தானம் தான் முக்கிய சொல்லிட்டாங்கன்னா ஆத்மஸ்வரூபம் முக்கியமா இருக்கு. அதனால கர்மாவால அது எந்த ஆசிரியன்னு சொல்லிட்டு ஆத்மாவாக இருக்கிறதுனால இவனுக்கு அது அடைய வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இவனை காட்டிலும் வேறாகவும் இவனால அடையப்படாமல் தள்ளி இருந்ததாக ஒரு ஆத்மத்தை இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இவன் எதையாவது பண்ணி அதை அடையலாம். இவனாகவே இருக்கே, அப்ப இது எப்படி அடையிறது? அதனால அந்த பிராப்தியமா ஆகாது. எதையாவது சம்ஸ்காரம் பண்ணி விசாரம் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு சொன்னாங்க. எதுக்குமே கிரியைகளை வர மாட்டேங்குது. கிரியை எதுல வருதோ அந்த வஸ்து தான், கிரியையோட சம்பந்தப்பட்ட அந்த வஸ்து தான் சம்ஸ்கரிக்கப்படும் அல்லது ஒரு விசாரத்தை அடையும். இல்லையா? இந்த ஆத்மாவுக்கும் கிரியைக்கும் சம்பந்தத்தை வரமாட்டேங்குது. ஏன்னா எந்த கிரியை வச்சாலும் அது காய்க்கும் மானமும் வாக்கியம் சொல்லி அந்தந்த இந்திரியத்தோட நின்றுபடும், சரீரத்துல நின்றுபடும். சரீரத்தான செய்யக்கூடிய கிரியை சரீரத்துல நிற்கிறது, மனசனால பண்றது மனசில் நிற்கிறது, இந்திரம் கர்மேந்திரம் பண்றது கர்மேந்திரத்துல நின்று. அப்ப ஆத்மாவுடைய எந்த கிரியை வந்தது? ஒரு கிரியை சம்பந்தப்படல. அப்ப சம்பந்தப்படாத கிரியை வைக்கிறது. ஆத்மாவில் ஒரு விகாரம் சம்ஸ்காரம் சொல்ல முடியுமோ? பாஷகாரம் அங்க தெரிவித்தார். சம்ஸ்காரம் ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, சம்ஸ்காரங்கிறது ரெண்டு வேலை பண்ணும். ஏற்கனவே இருந்த தோட்டத்தை போகும், இல்ல புதுசா ஒரு குணத்தை ஏற்படும். இது ரெண்டும் சம்ஸ்காரம் சொல்றோம். இப்ப சித்தத்துக்கு சொல்றோம் பார்த்தா, கர்மாவால சித்தத்துக்கு சம்ஸ்காரம் சொல்லலாம். ஏன்னு கேட்டா சித்தத்துல ஏற்கனவே பாவம் இருந்ததை அந்த நல்ல கர்மா பண்ணின புண்ணியம் வந்து போட்டுருக்கு. இப்போ தோஷ அபநயம். அது மாத்திரம் இல்லை, அந்த சித்தம் சச்சதாத்ம பிரபலமாக இருக்கிறதுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்குது. இது குணம், சம்ஸ்காரம். சித்தத்தை தோற்றம் இது பண்ணலாம். சம்ஸ்காரம்னு சொன்னா தெரியாது. ஆனா ஆத்மாவுக்கு எந்த சம்ஸ்காரம், அதுல என்ன தோஷம் ஏற்கனவே இருந்தது, இப்ப வந்து இது பண்ணினால போச்சுன்னு கேட்டா தோஷம் இல்லை. புதுசா என்ன ஒரு குணம் அதுல ஏற்படுறதுன்னு சொன்னா ஏற்படுறதுக்கும் தோஷம் இல்லை. ஆக எதுக்குமே லாய்க்கு இருக்கு. அந்த கிரியைக்கும் ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட முடியாது. சம்ஸ்காரம் விகாரியம் கிரியாபலம் நெல்வம் முக்தி. இந்த நாளில முக்தி சேரவில்லை. அதனாலே எதா தஸ்மாத் கர்ம சத்தியாக நசாசனம். கர்மாங்கிறது முக்திக்கு சாதனம் சொல்ல முடியாது. ஏவந்தாவது கேவலம் கர்மம் சாட்சாத் அவித்யாபனுத்தையே நபர்யாப்தம் இது பிரபஞ்சம். பூர்வசிதான் வெறும் கர்மாவே போதும், மோட்சம் வரும். கர்மாவால வெறும் கர்மாவால பண்ணவே முடியாது, கர்மாவுக்கு சம்பந்தம் முடியாது உதாரணம் சொல்லிட்ட. இதுவே முக்த உத்தியோகம். முமுக்ஷு ஜான தத் விஷய ஸ்வாபாவியான
சர்வ பிரகாரஸ்யாபி கர்மணः அசம்பவः உக்தः ஹிதம் சம்பிரேப்ததாம் இத்தியாதினம். அதாவது கர்மாவுக்கு சம்பவமே இல்லை, மோட்சத்திலே அது எந்த விதமாகவும் உபயோகப்பட முடியாது அப்படிங்கிறத சொன்னார். அது எந்த இந்த சுவாவத்தை பார்த்து மூன்றுடைய சுவாவம், தியானத்துடைய சுவாவம், தியான விஷயத்துடைய சுவாவம், இது மூணும் பார்க்கும்போது இதுக்கும் கர்மாவுக்கும் சாத்தியதாக பாவம் வர முடியாது அப்படின்னு சொல்லி. அது எப்படி அப்படின்னு கேட்டா, முக்தியுடைய சுவாவம் என்ன? இவன் அனித்தியமா வரக்கூடிய பலனும் வாழ்ந்தாங்க. அதான் எழுதியிருக்கார், மோகம் ஒன்றுதான் வாழ்ந்தானே சொல்ல அனித்தியமா வேற ஏதாவது கர்மாவால வரக்கூடிய வாழ்ந்தான் விரக்தி. அப்ப அதை கேட்கவே இல்லை. கர்மாவுடைய சத்தமா அவனுக்கு வைராக்கியம் இருக்கிறதுனால கர்மப்படத்துல அவனுக்கு ஆசையும் இல்லை. அதுதான் முன்கூறிய சொல்றாங்க. ஏன்னா கர்மாவால வரக்கூடிய ஒரு பலத்தை வாழ்ந்தான். அதே மாதிரி தியானத்துடைய சொல்லாவும் பாருங்க. தியானம் கர்மாவால வர பிரமாணத்தாங்க விஷயம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். அதுதான் தியானத்துடைய சொல்லாங்க. இவன் நினைச்சிருக்காக அப்படி தியானம் பண்ணி பிரமாணத்தினால பிரமாண வஸ்து பலகம் தியானம். கண்ணுங்கிறது எல்லா தொழில இருக்கிற வசதி, எந்த வசதி இருக்கோ அந்த வசதிதான். இவன் நினைச்சிருக்காக இந்த வசதி பெரியணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறதா அந்த வசதி பெரிய அது வசதிதான் விஷயம். அதனால பிரமாண வஸ்து பரதந்திரமா இருக்கிறதுனாலே இவன் கர்மானுஷ்டானத்தான கண்டுபிடிச்சோம். அது மாத்திரம் இல்லை, அந்த விஷயம் இது சொல்லக்கூடிய ஞானம் ஆத்ம தத்துவம். அதுக்கு விஷயமா இருக்கிறது ஆத்ம தத்துவம். அது சக்தி, அதுக்கும் கர்மாவுக்கு. அதனால இந்த மூக்குடைய சுவாவம், ஞானத்துடைய சுவாவம், அந்த ஞானத்துக்கு விஷயமாகும் தத்துவத்துடைய சுவாவம், இந்த மூணையும் பரியாலோசனம் பண்ணிச்ச எந்த விதத்திலையும் கர்மானுஷ்டானம் மோட்சத்துக்கு நேரடியான சாதனம் ஆகாது. பரம்பரையா சாதனம் சொல்லிட்டார், அதை இல்லைன்னு சொல்றாரு. இது தியானம் இல்லாமல் இதுவே நேரடியா மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பூர்வபக்ஷத்துக்கு இடமே கிடையாது. ஏன் யாதృశ ஆராதுபகாரகத்வேன ஞானோத்பத்தம் கர்மணாம் சமுச்சயः பவதி ததா பிரதிபாதனம். இது சொல்லி கொடுத்துட்டார். ஞானத்தை அப்ப கர்மாங்கிறது ஒன்றும் மோட்சத்தை ஒன்றும் இல்லைன்னா எதுக்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு வேண்டியிருக்கு. யாதృశா கர்மணாம் சமுச்சயம், ஞானோத்பத்தம் உபகாரகத்வேன கர்மணாம் சமுச்சயம். ஞானம் உற்பத்தியாவதற்கு உபகாரம் பண்ணக்கூடிய விதத்திலே கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற அம்சத்தையும் யூகம் பண்ணணும். அது ரொம்ப தூரத்திலிருந்து கிரமமாக தியானம் வரத்துக்கு உபகாரம் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியாரு. அவியோச்சித்தவும் லப்த ஆத்மஸ்வபாவஸ்ய ஆத்மஞானத்தைவ அகாதாரம் சாதகம். அவித்திய போக்குறது, அவியோச்சேதம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டா ஆத்ம ஞானத்தைவ. ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் அவியோச்சேதத்தை. அதுல உள்ள சாமர்த்தியம் அது வேற எதுவும் அது சாமர்த்தியம். அது எப்படி இருக்கு? லப்த ஆத்ம ஸ்வபாவஸ்ய ஆத்மஞானம். ஆத்மஞானத்தைன்னு சொன்னா போறது லப்தாத்ம லப்தாத்மஸ்வபாவம். இது எப்பேற்பட்ட ஆத்மனக தியானம் அப்படின்னு கேட்டா எப்போதுமே இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தியானம். அந்த சுபாவம் எப்போதும் நிரந்தரமா லப்த ஆத்மஸ்வபாவம். அப்பேற்பட்ட ஆத்ம தியானம் புதுசா வருது. இருக்கிற ஆத்ம தியானம் தான், அதுதான் அஜானத்தை போக்கும். இருக்கிற ஆத்மஞானம் இருக்கு, அதுதான் அஜானத்தான இது விஜயிக்க முடியாச்சு இருக்கிற ஆத்மாவை. அப்பதான் இந்த ஆத்மாவோட ஆத்ம ஜானத்தை நம்ம இந்த ஆத்மா அஜானத்தை போகணும்னு சொன்னா இருக்கிற ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால லப்தாத்மஸ்வரூபமான ஆத்மாவுடைய தியானம் இருக்கு, அந்த தியானம் தான் இந்த அவித்தையை உச்சேதம் பண்ணுது. அதுக்குதான் அசாதாரணம் சாதக சமத்துவம். சாதகம்னா சாதனம்னு சொல்றோம், அதுபீடமான சாதனம் அது ஒண்ணுதான், வேற எந்த சாதனம் அதுக்கு மேல் சாதனம் ஆகாது. அந்நிய பிரதானபூதஸ்ய குணபூதஸ்ய
ரத்னா இந்த பிரதான சாதனம் அங்கம் குண சாதனம் எதவனாலும் சொல்லுவோ அது இந்த ஞானத்தை விட்டுட்டு வேற எந்த கர்மாவும் பிரதானமா பிரதானம் வெற்றியா இருக்காங்க அனுபவச்சேதத்துக்கு நேரடியான சாதனம் ஆகாது சொல்றாராம். தத்திர ஞானம் குணபூதம் தாவத் அதே செய்தா சில பேர் ஞானத்தை சொல்றாரு. ஞானமான கர்மாவும் ஞான கர்ம சமுச்சயத்தை ஒரு விதத்துல பார்த்தா நாம ஒத்துப்போம். கிரம சமுச்சயம் ஆரம்பத்துல கர்மானுஷ்டானம் பண்ணணும். வெறும் ஞானத்துக்கு போனா ஞானமே வராது. அதனால கர்மானுஷ்டானம் பண்ணி அதே ஆசானி கர்மானுஷ்டான யோகாரூபணானதுக்கு அப்புறம் கர்மாவை தியாகம் பண்ணிட்டு வேறு கிரமமான வித்தியாசம் எல்லாம் பண்ணிட்டு தியானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தான். இவன் ரெண்டையும் அடைஞ்சானா இல்லையா? ஒரே சமயத்துலன்னு சொல்ல முன்னாடி கர்மானுஷ்டானம் பண்ணி அதனால வரக்கூடிய சித்தி அடைஞ்சா மோட்சத்துக்கு அது உபயோகப்பட்டது. அதே மாதிரி தியானம் இருந்தது. தியான கிரமத்துக்கு இப்படி சொன்னாங்க. இதை விஞ்ஞானத்தை நிராகரிக்க மாட்டான். அப்ப எந்த தியான கிரம விஷயத்தை நிராகரிப்பான்? இங்க தியானமே இருக்கு. ஆனா இவன் சன்னியாசியா இருக்கான், ஒரு கர்மாவும் பண்ணலேங்கிற காரணத்தால மோட்சம் தொடர்பு போச்சு. இந்த ஆசாமி ஞானம் வந்ததுக்கு அப்புறமா அனுபவத்திலாத கர்மானுஷ்டானம் பண்ணினாத்தான் மோட்சம் அப்படின்னு சொல்றவாரு. வெறும் தியானத்தோடு இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்மானுஷ்டானத்தோடு சேர்ந்து தியானம் பண்ணணும். ஏற்கனவே பண்ணி கர்மானுஷ்டானம் இல்லை, தியானம் வந்து புது அனுஷ்டானம் பண்ணணும். அப்பதான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றவாரு. ஆக அமகாலத்துல அதுல ரெண்டு மூணு திங்கா வரும். ரெண்டும் ஒரே சமயத்துல பண்ணணும். அப்பதான் மோட்சம் வரும். அதுல ரெண்டு சமப்பிரதான பாவம்னு ஒரு விஷயம். ஞானத்துக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு கர்மா கூட இருந்து சாயம் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு விஷயம். கர்மாவுக்கு பிராதானியத்தை கொடுத்து தியானம் கூட இருந்த அந்த கர்மாவை மோட்சம் வரும். அதுக்கெல்லாம் விஷான்னு சொல்றான். விஷம் அப்படிங்கிறது என்ன கொடுக்கும்? மரணத்தை கொடுக்குமா? கரெக்டா. ஆனா அதே விஷயம் சில ஔஷதங்களோடு அல்லது சில மந்திரங்களோடு சேர்ந்து உபயோகப்படுத்தினா ஜீவனத்தை கொடுக்கும், முக்கிய கொடுக்கும். அப்ப விபரீதமான கருத்தை கொடுக்குறது இல்லையா? தனியா இருந்தா ஒரு பலம், வேற ஒரு விஷயம் சேர்ந்துன்னா அதுக்கு ஒரு வேற விசேஷமான பலம், வித்தியாசமான பலம். அதை போல வெறும் கர்மானுஷ்டானம் பண்ணா அதுல இருந்து வரக்கூடிய கொஞ்சமா தான் இருக்கு, நஷ்வரமா வரும். ஆனா ஞானம் அது சாயமொழி நிரூபிக்கணும். அப்ப அதே சமயத்துல அந்த கர்மாவால வரக்கூடிய பணம் சாஸ்வதமா இருக்கும் அப்படின்னு சொல்றவாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், நிறைய சிந்திக்கலாம். ஆனா எந்த விதத்திலையுமே பிரதான பூதம் உணவு பூதம் எப்படி இருந்தாலும் இந்த கர்மா அஜானத்தை நிறுத்திக் கொள்ளறதுக்கு ஆகாது. அதாவது மோகத்துக்கு நிர்காரணமா எடுக்க முடியாது சொல்றோம். சமீபத்திய ஞானம் கர்மா ஞானம் நிரஸ்யதி சாதனபாவத்வாத் ஏககாலானவதிதே. சமீபத்திய இதுக்கு முன்னாடி ஆராதனை ஒரு பதம் போட்டிருக்காங்க. ஆராதுபகாரகம், ஆராதுபகாரகம், சமீபத்தியோபகாரகம் ரெண்டு பதங்களை உபயோகப்படுவா மீமாம்சா. சமீபத்தியனை கிட்டே இருந்து ரொம்ப சமீபத்து கிட்டே வந்து உபகாரம் பண்றது. ஆராதனை தூரத்திலேயே உபகாரம் பண்ணணும். கிட்ட வந்து கூட இருக்கு. அந்தரங்கம் பகிரங்கம். அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம், கர்மானுஷ்டானம் பகிரங்க சாதனம், சமதவாக்கியனுஷ்டானம் அந்தரங்க சாதனம். ஞானம் இருக்கிறது சாந்தோதாந்தா உபரகா அப்படின்னு சொல்லி சமதவாதிகள் கூட இருந்தா இருக்கலாம். கர்மானுஷ்டான பருவங்கிற வச்சுருக்கு. அதனால ஞான காலத்துல இவருக்கு வேண்டிய சாதனைகள் அந்தரங்க சாதனம், அது சமீபத்திய அங்கம். அப்ப வேண்டாம், ஏற்கனவே விட்டா போறோம் அப்படின்னு சொன்னாக்க அது பகிரங்க சாதனம். இப்போ சமீபத்திய நெஞ்ச ஞானம் கர்ம அஜானம் இரஸ்யதி. ஞானம் சமீபத்திய, அதாவது ஞானத்துக்கு பக்கத்திலே இருந்து கர்மாவானது அஜானத்தை நிரசனம் உச்சேதம் பண்ணுகிறது.
அப்படிங்கிற வாதம் சரியில்லை. ஞானம் தான் அஜானத்தை நிறுத்தி பண்றது நம்ம சித்தாந்தம். ஆனா அது கூட இருந்து சாயம் பண்றது பக்கத்திலே இருக்க வேண்டியது. அன்னிக்கு அங்கமாக கர்மானுஷ்டான கூட இல்லே ஒண்ணு ஏககாலான வஸ்துவே சமப்பிரதானம் மேல சொல்லப்படுறாங்க. இப்ப அங்காங்க பாவத்தை சொல்லி சொல்றேன். இப்போ ஞானத்துக்கும் கர்மாவுக்குமே ஒரு சாத்தியகாரண பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா காரியகாரண பாவம் இருக்கு. இப்ப முன்னாடி சொன்னவர் அப்படி பார்த்திருக்க காரணமும் காரியமும் ஏக காலத்துல இருக்க முன்னும் இன்னுமா தான் இருக்கணும். காரணம் எப்போ முன்னாடி இருக்கணும், அப்புறம் காரியம் ஒரே சமயத்துல இருந்தா எது காரணம் எது காரணம் அப்படி தீர்மானம் பண்ணுது. எது முன்னாடி இருக்கோ அது காரணம், எது பின்னாடி வருதோ அது காரியம். இப்போ ஞானம் கர்மா இது ரெண்டும் ஒரு காலத்துல சேராது. ஏன்னா ஞானங்கிறதுக்கு கர்மாங்கிறது முன்னாடி சொன்னபடி காரணமாயிடும். காரணமாக அது முன்னாடிதான் ஆயிடும். ஞானத்தோடு சேர்ந்து இருந்துதான் காரணம் சொல்றது இல்லை. ஞானங்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மா ஞானத்து வரத்துக்கு முன்னாடித்தான் இருந்தாலும் ஞான காலத்துல இருந்தா கடத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உதாரணம் கடம் வரத்துக்கு முன்னாடியே சுத்தமா இருக்கிறமா வேண்டாமா, முதல் சுத்தமாக போறான் அப்படின்னு சொன்னாக்க அவன் பிறக்கிறதுக்கே கடை சேர்த்து பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. கடமும் பொருளாதாரம் சேர்ந்து பிறந்தாக்க காரியகாரணம் அமைக்க முடியாது. ஒரே காலத்துல வந்துருக்கான். ஒரு கடம் வந்து இருந்தான், ஒரே கணத்துல பிறந்திருக்காரு, ரெண்டும் வந்துருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குலாலம் அந்த கடத்துக்கு காரணம் இல்லை. அந்த கடம் வேற இன்னொரு குலாலனால பிறந்திருந்தான். அதனால கர்மாவை வந்து நீங்க ஞானத்துக்கு காரணமும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இது ரெண்டு சேரப்படாது. முன்னாடி பண்ணின கர்மா இப்போ தியானம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறத தியானம் வந்து தம் வேலையை பார்க்கும்போது கர்மா கூட காரணமா இருக்கக்கூடிய கர்மா கூட இருக்கும்போது என்ன பண்றது இருக்கு, இதோட கூட இருந்தாலும் அது சாத்தியம் இல்லை. சாத்தியசாதன பாவத்வா ஏககால அனவசியத்தை. சரி, இந்த அந்தாங்கிபாவம் சொல்ல வேண்டாம், இது பிரதானம், இது குணபாவம்னு. கர்மா தனி, இந்த தியானம் தனி, ரெண்டும் சமம், ரெண்டு சேர்ந்து வேலை பார்க்கணும், மோட்சத்தை கொடுக்கிறது அப்படி சொல்லக்கூடாத அப்படின்னு கேட்டா சம பிரதானயோரபி அசம்பவ ஏவ. ஒரே காலத்துல ரெண்டு சேர்ந்து இருக்கலாம். இது அதுக்கு அங்க அதுக்கு அங்கெல்லாம் சொல்றாரு. ரெண்டு சம பிரதானம், ரெண்டு சேர்ந்தாதான் ஞாபகம். இது முடியாது, கட்டே முடியாது, அசம்பவம். பாச்சபாச்ச பஞ்சாயோரணயோரிவ ஏகதேசானவஸ்தானாதி ந சமுச்சயதாதயோ. சொல்ற இது ரெண்டுக்கும் பாச்சபாச்சம் விரோதம். ஞானம் வந்தா கர்மா இருக்கு, ஞானம் வராமல் கர்மா இருக்கு. ஞானம் தான் இருக்க முடியாது. உதாரணம் பஞ்சாட்ச உரணயோடு பஞ்சாட்சா அப்படின்னு சொன்னா உரணகான்னு சொன்னா ஆட்டுக்குட்டி கீரை சேர்ந்து ஒரு இடத்துல எடுக்க முடியும். அந்த சிம்மம் ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிடாதோ, அதனால ரெண்டு சேர்ந்து இருக்கு பஞ்சவா இல்லையா. அதனால ஏகதேச அனவஸ்தான ஞானம் வந்திருக்கலாம், கர்மா அவரை சாப்பிடும். அதனால கர்மா கூட நின்றாவே. அதனால என்ன சமப்பிரதானமா அந்த ஞானத்துக்கு ஈட சமமாக கர்மா இருந்து ரெண்டுமா சேர்ந்து மோட்சம் பண்றது இந்த கல்பனைக்கு இடம். குதா பாத்தியபாதக பாவகா யத்னா. ஏன் ரெண்டுக்கும் இப்படி ஒரு காரணம் நினைக்கிற 56 வருஷம் அடுத்த 55 வரை